ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அரசின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எப்ஸ்டீன் கோப்புகளுக்கும் அதானி மீதான வழக்கிற்கும் பயந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. திமுக ஆட்சியில் மாணவர்கள் கையில் கஞ்சாதான் சென்றுள்ளது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் ஆர் செல்வம் அறிவிப்பு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். 25% வரியை 18% குறைப்பதாகவும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வரும் 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகின்ற பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக ரங்கசாமி உள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்க தற்போதே காய் நகர்த்தி வருகிறது. இதற்காக மத்திய அமைச்சர்கள் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து பேசுகின்றனர். இதற்கிடையே தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் கோரிக்கை விடுத்து வந்தனர். கோரிக்கையை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியையும் புதுச்சேரிக்கு வருவதாக உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி புதன்கிழமை என்று புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகளுக்கும் அதானி மீதான வழக்கிற்கும் பயந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும் தீர்மானத்தின் கீழ் திங்கட்கிழமை உரையாற்றிய ராகுல் காந்தி, இந்தியாவை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி எம். நரவனே எழுதிய ஒரு புத்தகத்தில் உள்ளதை குறிப்பிட்டு பேசினார். அப்போது எல்லை பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டது. இதனிடையே எப்ஸ்டீன் கோப்புகளில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி உள்ளிட்டவர்களின் பெயர் இடம்பெற்றிருப்பது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக நள்ளிரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த சில மாதங்களாக முடங்கி கிடந்த அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் நேற்று இரவு நரேந்திர மோடியால் கையெழுத்திடப்பட்டது. அவர் மீது கடுமையான அழுத்தம் உள்ளது என்றும், நரேந்திர மோடியின் பிம்பம் சேதமடையக்கூடும் எனவும், முக்கிய விஷயம் என்னவென்றால் நமது பிரதமர் சமரசத்திற்கு உள்ளாகியுள்ளார். இதை பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும், நரேந்திர மோடி சமரசத்திற்கு உள்ளாகி இருப்பதால் வர்த்தக ஒப்பந்தத்தில் மக்களின் உழைப்பை விற்றுவிட்டார். அவர் நாட்டை விற்றுவிட்டார். இதனால் நரேந்திர மோடி பயப்படுகிறார் என்றும், ஏனென்றால் அவருடைய பிம்பத்தை உருவாக்கியவர்களே இப்போது அந்த பிம்பத்தை உடைக்கிறார்கள் எனவும், அமெரிக்காவில் அதானி மீது ஒரு வழக்கு உள்ளது, அது உண்மையில் மோடி மீதான வழக்குதான் எனவும், எப்ஸ்டீன் கோப்புகளில் அமெரிக்கா இன்னும் வெளியிடாத பல விஷயங்கள் உள்ளன எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ 11ஆம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா போதைப் பொருள்தான் சென்றுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை எம்.கே.பி. நகர் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவரிடம் ஆசிரியர்கள் சோதனை செய்யும் போது பேண்ட் பாக்கெட்டில் 5 கிராம் கஞ்சா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார்.
அதில் சென்னை வியாசர்பாடியில் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவரிடம் கஞ்சா போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருகின்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், ஒரு ஆட்சியாளராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓட்டு மொத்தமாக பெய்லர் என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ 11ஆம் வகுப்பு மாணவரிடம் கஞ்சா போதைப் பொருள்தான் சென்றுள்ளது என்றும், இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் ஆர். செல்வம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையின் சபாநாயகர் ஆர். செல்வம் அறிவிப்பு ஒன்றை அறிவித்துள்ளார். அது சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் நிலையில் கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும், நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரும் துணை மானிய கோரிக்கைகளும் இந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் ரூபாய் 657 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், 25% வரியை 18% குறைப்பதாகவும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் ஜெர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் ஜெர்ஜியோ கோர் தெரிவித்தார். மேலும் இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த 25% வரியை 18% குறைப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் என்றும், 3 நாள் பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு திங்கட்கிழமை புறப்பட்ட நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் ஜெர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர், அதிமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை அனுசரித்தனர். மதுரை வாடிப்பட்டியில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி திமுக சார்பில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர் மூர்த்தி அண்ணா சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் சோழவந்தான் போக்குவரத்து தொழிற்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியமும், தொழிற்சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படும் ஜெயசீலன் என்பவரும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பணப்பாக்கம் சாலையில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தினை முன்னிட்டு நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் எஸ்.ஜி.சி. பெருமாள் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர்.பி. ரவீந்திரன் துவக்கி வைத்தார். ஊர்வலத்தில் திமுகவினர் திரளாக பங்கேற்று முக்கிய சாலைகள் வழியாக சென்றனர். அதன் பின்னர் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள், ஒன்றிய அவைத்தலைவர் பாசை நரசிம்மன், துணை செயலாளர் சீனிவாசன், தமிழ் அன்சாரி, ஒன்றிய கழக துணை செயலாளர் சாவித்ரி சுந்தரவடிவேல், நெமிலி மத்திய ஒன்றிய பொருளாளர் எஸ்.ஆர்.பி. ரமேஷ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் உருவ சிலைக்கு திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன், நீலமேகம், மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோன்று அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் மாநகர செயலாளர் சரவணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சென்று தஞ்சை பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் தலைமையிலும் ஏராளமான மக்கள் அம்மா முன்னேற்ற கழகத்தினரும், மதிமுக மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் திரளாக மதிமுகவினரும் பங்கேற்று அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா இல்லத்தில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் முத்தியால்பேட்டை மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினர். அதன் பின்னர் காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் முன்னிலையில் உரிமை மீட்பு கழகத்தின் மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் கோபால், நகர செயலாளர் ஸ்ரீகாந்தன், மாவட்ட பொருளாளர் வஜ்ரவேலு, அவைத்தலைவர் பழனி, ஒன்றிய பொருளாளர் சரவணன், மாகல் சசி, மாலிக் பாஷா, முனிரத்னம், கோவிந்தராஜ், படபை பாபு, நிக்சன், சதீஷ், சந்திரசேகரன், ஞானசேகரன், சாந்தி, மதன், டெல்லி தண்ணீர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு போலூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் டாக்டர் கம்பன் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு முன்னதாக கலைஞர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் போலூர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் நகர செயலாளர் தனசேகரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், மாவட்ட அமைப்பாளர்கள் நரேஷ்குமார், பாபு, மணிகண்டன், சாது ஆனந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிரொலி மணிகன், பேரூராட்சி மன்ற தலைவர்கள் பழனி, ராணி சண்முகம், ஒன்றிய செயலாளர்கள் எழில்மாறன், மனோகரன், மகேஷ், சேத்துப்பட்டு நகர செயலாளர் முருகன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, காசி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளினை முன்னிட்டு பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலிலும் சிறுவாபுரி முருகன் கோவில்களிலும் நடைபெற்ற சமபந்தி விருந்தை மாவட்ட பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ் தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது பிறந்த நாளினை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவிலில் 10,000 பெண்களுக்கு சேலையும் 5,000 பேருக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு 10,000 பெண்களுக்கு சேலையும் 5,000 பேருக்கு அன்னதானமும் வழங்கி தொடங்கி வைத்தனர். இதேபோன்று சிறுவாபுரி முருகன் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ், பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பங்கேற்று 2,000 பேருக்கு அறுசுவை அன்னதானத்தை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாப்புறம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான மூர்த்தி, மாவட்ட அவைத் தலைவர் பகலவன், ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்தகுமார், சத்தியவேலு, பூண்டி ஜான் பொன்னுசாமி, பொதுக்குழு உறுப்பினர்கள் AV ராமமூர்த்தி, குணசேகரன், வழக்கறிஞர் சீனிவாசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே தார் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி பகுதியில் இரவு நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தார் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தோட்டாளம் பகுதியை சேர்ந்த சுரேந்தர் மற்றும் வினித்குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்தனர். அப்போது சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது இருசக்கர வாகனம் வேகமாக மோதிய விபத்தில் பார்த்திபன், ஹரிஷ், பிரகாஷ் ஆகிய 3 தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டதில் சூடான தார் அவர்கள் மீது தெளித்தால் படுகாயமடைந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த சுரேந்தர் மற்றும் வினித்குமார் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்து 5 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி பிரகாஷ், இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வினித்குமார் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பெரியகுளம் நகராட்சிக்கு சேரி பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 13, 14, 15 ஆகிய வார்டு பகுதிகளிலும் பட்டாளம்மன் கோவில் தெரு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் முறையான சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் இதுவரை முறையாக செய்யாததால் சிரமத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.
இது குறித்து பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம், நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரிடமும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கியும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்றும், சேரி பகுதி என்பதால் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை வசதியையும் செய்து தருவதற்கு முன்வரவில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு எந்த ஒரு திட்டங்களையும் முறையாக தங்கள் பகுதிக்கு செய்யவில்லை என்று பெரியகுளம் நகராட்சி பகுதியில் வசிக்கும் சேரி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சோளிங்கரை அடுத்த பெருங்காஞ்சி ஏரிக்கரை சாலையில் கல்லூரி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் படுகாயமடைந்த மாணவ மாணவிகள் 29 பேர் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியின் பேருந்து திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டிலிருந்து மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு சோளிங்கர் அடுத்த பெருங்காஞ்சி ஏரிக்கரை சாலையில் செல்லும் போது வளைவு பகுதியில் தனியார் கல்லூரி பேருந்தும் லோடு ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 29க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். விபத்தை கண்ட அருகில் இருந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் விரைந்து சென்று காயமடைந்த மாணவ மாணவிகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக சோளிங்கர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படுகாயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து சோளிங்கர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருகின்ற மாணவ மாணவிகளையும் ஓட்டுநர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனிடையே விபத்து நடந்த சாலையை வளைவு இல்லாமல் நேராக அமைத்து சாலையை அகலப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக ரூபாய் 42 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன் என்று சென்னை விமான நிலையத்தில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சியில் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை பற்றி பொய்யான தகவல்களை செய்தியாக வெளியிடுகிறார்கள் என்றும் 3ஆம் தேதிக்கு பிறகுதான் எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்றும் மாவட்ட செயலாளர்களின் சந்திப்பு இன்று நடைபெறாத நிலையில் குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் இன்று மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது என தகவல் வெளியானது என்றும் இது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது எனவும் தவறான செய்திகளை போட வேண்டாம் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். மேலும் நந்தன் கால்வாய் திட்டத்திற்காக ரூபாய் 42 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன் என்றும் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இல்ல தப்புங்க. ஏன்னா பிரஸ் ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சா செய்தியை சேகரிக்க போகிறீங்க, அது தப்பு ஒண்ணும் கிடையாது. உங்க வேலையை நீங்க செய்யறீங்க. பட் அதுக்காக அடிக்கிறதோ மிரட்டுறதோ த்ரெட்டன் கொடுக்கறதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அதை செய்யறாங்க. சோ அவ்வளவுதான். உரிமையா வேணா ஏன்பா இப்படி போட்டேன்னு கேட்கலாம். இப்ப நான் கூட தான் சொன்னேன், மத்தவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்களுக்கு மட்டும் ஒரு தனி பேர் வச்சிருக்கீங்க, தப்பான செய்தி போடாதீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்ககிட்ட உரிமையா நான் கேட்கிறேன். இந்த மாதிரி பேசலாம். பட் அதுக்காக த்ரெட்டன் பண்றது, இது ஜனநாயக நாடு, மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைஞ்சு மதுரை திருநகரில் ரூபாய் 2 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள அண்ணா அறிவியல் பூங்காவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். தமிழக அரசின் 2024-25ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டபடி மதுரை மாநகராட்சியின் 94வது வார்டிற்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா பூங்கா வளாகத்தில் ரூபாய் 2 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன அறிவியல் தொழில்நுட்பத்தில் பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த பூங்கா முதல் முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் மாணவர்களின் கற்பனை திறனை தூண்டும் வகையில் 30க்கும் மேற்பட்ட அறிவியல் மாதிரிகள் நிறுவப்பட்டுள்ளன. குறிப்பாக விண்வெளி ஆய்வுகளை விளக்கும் ராக்கெட் மாதிரிகள், ஒளியியல் மற்றும் விசையியல் தத்துவங்களை எளிமையாக விளக்கும் உபகரணங்கள் தொடர்பான விளக்கப்படங்களும் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. மேலும் வெறும் புத்தக அறிவாக மட்டுமல்லாமல் மாணவர்கள் நேரில் பார்த்து சோதனைகளை செய்து கற்றுக்கொள்ளும் வகையிலும் இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டுள்ளது.
மேலும் பாதுகாப்பிற்காக வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதோடு பொதுமக்களின் வசதிக்காக நவீன நடைபாதைகள், பசுமையான புல்வெளிகள் மற்றும் இருக்கை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நவீன வசதிகள் நிறைந்த பூங்காவின் திறப்பு விழாவில் அமைச்சர் பி. மூர்த்தி கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்தார். இதில் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிமாறன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பூங்கா தொடர்பாக அமைச்சர் பி. மூர்த்தி தெரிவிக்கையில், மன்னார்குடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு உடனடியாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 2 குற்றவியல் நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம் மற்றும் குடும்ப நல நீதிமன்றம் ஆகியவை இயங்கி வருகிறது. இதில் சார்பு நீதிமன்றமும் குடும்ப நல நீதிமன்றமும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அரசு கட்டிடத்தில் இயங்கி வரும் நீதிமன்றங்கள் கட்டப்பட்டு பல வருடங்களை கடந்த நிலையில் அங்கு வழக்கறிஞர்களுக்கான கழிவறை, ஓய்வறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ளது. மேலும் நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடங்களில் இருப்பதால் வழக்கறிஞர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. மேலும் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொதுமக்களும் வழக்கு தொடுத்தவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை வலியுறுத்தி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்திய நிலையில் நீதிமன்றத்திற்கு உரிய இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்றதை அடுத்து மதுக்கூர் சாலையின் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனினும் தமிழக அரசு இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யாததால் கட்டுமான பணிகள் துவக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் மன்னார்குடியில் நீண்ட வருட கோரிக்கையாக இருந்து வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு உடனடியாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிவராஜ மாணிக்கம், நகர செயலாளர் ஆர். குமார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், சேவை அமைப்பை சேர்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றம் அடுத்த நடுவக்கரை கிராமத்தில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நடுவக்கரை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கான சாலை நீண்ட ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் சாலைகள் இரு புறங்களிலும் மாடுகள் கட்டப்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை நீடித்து வருகிறது என்றும் இதுகுறித்து பலமுறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலையில் கட்டப்படும் கால்நடைகளை அகற்றி சாலையை சீரமைத்து தர வேண்டும் என நடுவக்கரை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் காணாமல் போன 136 செல்போன்கள் மற்றும் சைபர் குற்றங்களால் இழந்த ரூபாய் 97,33,543 மீட்டு உரியவர்களிடம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகரன் ஒப்படைத்தார். கரூர் மாவட்டத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் தொலைந்த செல்போன்களை கண்டறிய சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஆன்லைன் வேலை, ஆன்லைன் முதலீடு, டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற பல்வேறு முறைகளில் பணத்தை இழந்த 15 நபர்கள் புகார் அளித்திருந்தனர். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் 136 செல்போன்கள் சைபர் குற்றங்கள் மூலமாக இழந்த ரூபாய் 97,33,543 மீட்டனர். இதனையடுத்து கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் பங்கேற்று மீட்கப்பட்ட செல்போன்களையும் பணத்தையும் உரிய நபர்களிடம் ஒப்படைத்தார். அப்போது பேசிய அவர், சைபர் குற்றங்களில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் பலர் பணத்தை பறித்து வருவதாகவும், டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது உலகத்திலேயே எங்கும் கிடையாது எனவும், அவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ளும் நபர்கள் குறித்து உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையினரை தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கும்படி கண்காணிப்பாளர் பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். மகாராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கடம்பங்குடி, பரவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சாலை வசதியுடன் சுடுகாடு அமைத்து தரவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அடுத்த மகாராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கடம்பங்குடி, பரவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகளாக இடுகாடு, சுடுகாடு வசதிகள் இல்லாததால் இறப்பவர்களின் உடலை ஒற்றையடி பாதையில் 2 கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்று
கொள்ளிடம் ஆற்றங்கரையில் நல்லடக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக வருவாய்த்துறையினர், வனத்துறையினர், பொதுப்பணித்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உடனடியாக தரமான சாலை வசதியோடு இடுகாடு சுடுகாடு வசதிகளை மேம்படுத்தி தரவில்லை என்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிராம மக்கள் தெரிவிக்கையில், எங்களுக்கு அது நடவடிக்கை எடுக்கல. இப்போ என்ன சுருக்காடு ஆச்சிக்கிட்டு போனால் இது பெரியார் தூக்கிட்டு போனால் எங்கள் கொள்ளையில் நீங்கள் இறங்கப்படாது, நாங்கள் எங்களுக்கு பாதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கடமைக்குடி சடம் சொல்லுது. அதனால் சுருக்காட்டு எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு பல வருஷ காலங்களாக சுருக்காட்டு பாதை கிடையாது. கோயில் இடம் இது எங்கள் இடம் உங்கள் இடம்னு சொல்லி பாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அவசியம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் வெயில் மழையிலையும் நனைஞ்சி தான் பிரேதம் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எரிக்க முடியல, எல்லாம் நனைஞ்சி போயிடுறாங்க எரிக்க போனாலும் மழை காலத்தில். அதனால் எங்களுக்கு சுருக்காட்டுக்கு இந்த ஏற்பாடு பாதை பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் எலெக்ஷனை தவிர்த்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். மக்கள் யாரும். உங்கள் பேருமா? கவிதா. கவிதா. அவ்வளோதான். என் பேர் சக்திவேலுங்க ஐயா. நாங்கள் பரவனூர் கிராமத்தில் வசித்து கொண்டு இருக்கிறோம். இதில் கடமோடி வித்து பரவனூர் எல்லா சமுதாயமும் இருக்கிறோம். இதில் சுடுகாடு இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். நீர்வளத்துறை, வனத்துறை, அதுக்கப்புறம் விராகமல் கோயில் இடம் தான் இது. இதுக்கு எங்கள்கிட்ட பாதை இருக்குது. தலைமுறையாக போயிட்டு இருக்கிறதுனால இது இப்படி தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வழிகிழி. உத்திரமேரூர் அருகே லப்பை கண்டிகை கிராமத்தில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்கள் செல்வந்தர் RV ரஞ்சித்குமாரிடம் 9 குடும்பத்தினரின் பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வெட்ட வெளியில் உள்ள சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் எனவும் இஸ்லாமிய மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இஸ்லாமியர் குடும்பத்தினர் மட்டுமே வசித்து வரும் லப்பை கண்டிகை கிராமத்தில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற மக்கள் செல்வந்தரும் சமூக ஆர்வலரும் ஆன்மீக பிரமுகருமான முத்தியால்பேட்டை RV ரஞ்சித்குமார் தம்பதியினர் மற்றும் குடும்பத்தினரை வாழ்த்தினார். முன்னதாக லப்பை கண்டிகை பள்ளிவாசல் நிர்வாகிகள் RV ரஞ்சித்குமாருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அதன் பின்னர் அப்பகுதி மக்கள் ரஞ்சித்குமாரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் 9 குடும்பத்தினரின் பட்டா 5 தலைமுறைகளாக வேறு ஒருவரின் பெயரில் உள்ளதாகவும் இந்த பட்டா பெயர் மாற்றம் செய்வது குறித்து அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் என பலரிடம் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நீங்களாவது எங்களுக்கு இந்த பட்டா பெயர் மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வெட்ட வெளியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதுகாப்பான சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தினர். இஸ்லாமியர்களின் கோரிக்கை மனுவினை பெற்றுக்கொண்ட சமூக ஆர்வலர் ரஞ்சித்குமார் முறையாக அரசு வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெற்ற பின்னர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் இதற்கான ஆவணங்களை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் லப்பை கண்டிகை கிராம மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதில் மாலிக் பாஷா, சேட் சாயபு, சையத் அலி, காலேஷா, அகமது பாஷா, ஹனிபா, தாவூத், தமின் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். எல்லாப்புறம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாப்புறம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகம் பெரியபாளையம் அடுத்த தும்பாக்கம் பகுதியில் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி எல்லாப்புறம் மேற்கு ஒன்றிய செயலாளர் VP வேதகிரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு எல்லாப்புறம் ஒன்றிய 4வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் வித்யாலட்சுமி வேதகிரி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான KS விஜயகுமார் கலந்து கொண்டு எல்லாப்புறம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் MGR, அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மாலைகள் அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் புதிய அலுவலகத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கிவிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக PLA, VLC, PDA நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை எல்லாப்புறம் மேற்கு ஒன்றிய அதிமுகவினர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும் என கூறி சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் நிர்வாகிகள் அனைவருக்கும் அதிமுக துண்டுகள் அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் எல்லாப்புறம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கோதண்டன், கும்மிடிப்பூண்டி ஒன்றிய செயலாளர்கள் மகேந்திரன், பல்லவாடா ரமேஷ்,
சுண்ணாம்புக்குளம் ஸ்ரீதர், வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் இமயம் மனோஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச பெருவிழாவினை முன்னிட்டு காவிரி ஆற்றில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாக விளங்கும் திருவிடைமருதூர் பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான தைப்பூச பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் பல்வேறு விசேஷ வாகனங்களில் சுவாமி அம்பாள், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் திருவீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தைப்பூச பெருவிழாவின் தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தவாரியின் முன்னதாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகர் பூஜித வாகனத்திலும், வள்ளி தெய்வாலை சமேத சுப்பிரமணியர் பச்சைமகிழ் வாகனத்திலும், பிரகத் சுந்தர குஜாம்பிகை சமேத மகாலிங்க சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் திருவிடைமருதூர் காவிரியாற்றின் கரையில் எழுந்தருளினர். அப்போது திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் விண்ணதிரும் கோஷத்துடன் தைப்பூச தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச பெருவிழாவினை முன்னிட்டு திருவிடைமருதூர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. மானாம்பதி கண்டிகை புனித காணிக்கை எண்ணெய் ஆலயத்தின் 134வது பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா மானாம்பதி கண்டிகை ஊராட்சியில் அமைந்துள்ள புனித காணிக்கை எண்ணெய் ஆலயத்தின் 134வது ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி பங்குத்தந்தை வினோத் பிரதீப் தலைமையில் கொடியேற்றத்துடன் புனித காணிக்கை எண்ணெய் ஆலய திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் மாலையில் சிறப்பு ஆராதனையும், திருப்பலியும், சிறப்பு பிரார்த்தனை கூட்டமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு பங்குத்தந்தை வினோத் பிரதீப் சிறப்பு திருப்பலி உரையாற்றினார். விழாவில் உத்தரம்பேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழா குழுவின் சார்பில் விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தாமஸ் அந்தோணிசாமி சால்வை அணிவித்து வரவேற்றார். இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் VP ஜான் சார்லஸ் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எப்ஸ்டீன் கோப்புகளுக்கும் அதானி மீதான வழக்கிற்கும் பயந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. திமுக ஆட்சியில் மாணவர்கள் கையில் கஞ்சாதான் சென்றுள்ளது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் ஆர். செல்வம் அறிவிப்பு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். 25% வரியை 18% குறைப்பதாகவும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.